ஒரு அதிகாரி நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு நானா? எனக்கு பைத்தியக்காரன் நானே. வண்டியில இருக்குது, எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா? மிரட்டி காட்டுறீங்க என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. கடந்த 2 தினங்களாக ஒரு வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க நீங்க. ஒரு காவல் அதிகாரி டிஎஸ்பி அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பணியில இருக்கக்கூடிய காரை விட்டுட்டு நடந்து பணி செஞ்சிருக்காரு. அது இயல்பான சூழ்நிலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது இயல்பு கிடையாது. அதுக்கு பின்னணியும் உண்டு. பின்னணியும் எப்படி சொல்றது அப்படின்னா, அதுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த பிரஷரால நடக்கப்பட்ட அந்த காட்சிகள். எதுக்காக டிஎஸ்பி தன்னுடைய கார் இருக்கும் பொழுது, பணியில இருக்கும் பொழுது நடந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சுந்தரேசன் அவங்க பெயர் வந்து, அந்த காவல் அதிகாரி பேர் வந்து சுந்தரேசன் டிஎஸ்பி. மது அமலாக்கத்துறையில பணியாற்றுறார். மயிலாடுதுறை மாவட்டத்துல காவல் அதிகாரியா இருக்கார். அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், மேலதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, மனநிதியா அவங்களை உடைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உண்மையா இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துல உண்மையான ஒரு போலீஸாக அந்த சுந்தரேசன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால மற்ற மேலதிகாரிகளுக்கு பணங்கள் சரியா கிடைப்பதில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு அந்த சுந்தரேசன் போலீஸ் அதிகாரி அவர்களே வந்து குற்றமா வச்சிருக்காங்க. மற்றும் தன்னுடைய காரை இன்னொரு அமைச்சருக்கு வந்து கொடுக்க சொல்லி சொன்னதாகவும் சொல்லப்படுறாங்க அந்த காவல் அதிகாரி. அத இந்த காவல் அதிகாரி கொடுக்க மறுக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வந்து ஆர்டர் ஸ்டேட்மெண்டா கொடுங்க, நான் வேணா காரை வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த மேலதிகாரிகள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, ரொம்ப கடுப்பாகிறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூருக்கு வந்து கோவில் காவல் பணியில இருக்கக்கூடிய இன்னொரு காவல் அதிகாரிகளை வந்து வேற இடத்துக்கு போக சொல்லிட்டு, இந்த சுந்தரேசன் காவல் அதிகாரிகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க உடனே அங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு மதிச்சு அவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. திருச்செந்தூர் போயிட்டு அங்க 3 நாள் பணியாற்றிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள அடுத்த ஒரு கோயிலுக்கு வந்து பந்தோபஸ்டா வந்து போக சொல்லியிருக்காங்க. அதையும் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவெடுத்து இந்த மாதிரி நடந்து வந்திருக்காங்க. இந்த தகவல் அனைத்துமே கொடுத்தது அந்த காவல் அதிகாரிகள், சுந்தரேசன் காவல் அதிகாரி. மயிலாடுதுறை மாவட்டத்துல